கேஸ் ஃபைல். ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட கை உளவு இயந்திரங்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் இறக்குமதி செய்யப்பட்ட சுங்க திணைக்களத்தின் அறிக்கைகளை மாற்றி சுங்க வரி செலுத்தாமல் 302 மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் கை உளவு இயந்திரங்களை பதிவு செய்யப்பட்டுள்ளவை, மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் உதிரி பாகங்களை இறக்குமதி செய்யும் 5 சுங்க அறிக்கைகளை பயன்படுத்தி சுங்க வரி செலுத்தாமல் டொயோட்டா லியன், பிரீமியோ, கொரோலா மற்றும் எக்ஸி உள்ளிட்ட 5 வாகனங்கள் போலியாக பதிவு செய்யப்பட்டமை, வேறு மோட்டார் வாகனங்களுடன் தொடர்புடைய சுங்கத்தினால் வழங்கப்பட்ட இலக்கத்தை தவறாக பயன்படுத்தி 2 டொயோட்டா லேண்ட் குரூசியர் ரக ஜீப்கள், 2 மிட்சுபிஷி ஜீப்கள், 4 மெர்சடிஸ் பென்ஸ் கார்கள் உள்ளிட்ட 18 வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டமை, பயன்பாட்டிலிருந்து அகற்றப்பட்ட வாகனம் ஒன்றின் இலக்கத்தகட்டை பயன்படுத்தி சட்டவிரோதமான முறையில் சுங்க வரியையும் செலுத்தாமல் இறக்குமதி செய்யப்பட்ட அல்லது பொருத்தப்பட்ட மிட்சுபிஷி மொண்டேரோ ரக ஜீப் மற்றும் சுங்க வரி செலுத்தாமல் இறக்குமதி செய்யப்பட்ட ஹெமர் ரக கார் ஒன்றும் பதிவு செய்யப்பட்டமை, மோட்டார் சைக்கிள் மற்றும் வேறு பாகங்களை இறக்குமதி செய்யும் சுங்க அறிக்கையை பயன்படுத்தி BMW, டொயோட்டா, பிராடோ மற்றும் மெர்சடிஸ் பென்ஸ் உள்ளிட்ட 8 அதிசொகுசு கார்கள் உள்ளிட்ட 26 வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கேப் வாகனங்கள் என சுங்க வரி செலுத்தப்பட்டு இறக்குமதி செய்யப்பட்ட 3 கார்கள் பதிவு செய்யப்பட்டமை, இறக்குமதி செய்யப்பட்ட ஆம்புலன்ஸ் என பதிவு செய்யப்பட்ட வாகனம் ஒன்று தொடர்பில் மீள ஆராயப்பட்ட போது அது அதிசொகுசு ஜீப் என கண்டறியப்பட்டவை, 120 மோட்டார் சைக்கிள்களை மாத்திரம் இறக்குமதி செய்யப்பட்ட 72 சுங்க அறிக்கைகளூடாக 1977 மோட்டார் சைக்கிள்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதுடன் மேலும் 2008 மோட்டார் சைக்கிள்கள், எந்த மோட்டார் சைக்கிள்களையும் இறக்குமதி செய்யாத 7 சுங்க பதிவுகள் மூலம் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. ட்ரக் மற்றும் சிங்கிள் கேப் ரக வாகனம் என பதிவு செய்யப்பட்டிருந்த வாகனங்களை பரிசோதனை செய்தபோது அவை டிபெண்டர் ரக வாகனங்கள் என கண்டறியப்பட்டவை, குறைந்தபட்சம் சுங்க வரியாக 7% செலுத்தி இறக்குமதி செய்யப்பட்ட 78 வாகனங்கள், 85 முதல் 115% வரை சுங்க வரி செலுத்த வேண்டிய கார்கள், 22 வேன்கள் மற்றும் 56 லோரிகள் போலியான முறையில் இறக்குமதி செய்யப்பட்டமை உள்ளிட்ட பல உண்மைகள் கோபா குழுவில் வெளிக்கொணரப்பட்டன. டிராக்டருக்கு பதிலாக மெர்சடிஸ் பென்ஸ் காரை இறக்குமதி செய்துள்ளீர்கள். தெளிவில்லை என யாரும் கூற முடியாது. நாடு பொருளாதார ரீதியாக வங்குரோத்து அடைந்திருந்த சந்தர்ப்பத்தில் அந்த வங்குரோத்து நிலைமைக்கு எவ்வாறான பங்களிப்பை செய்துள்ளீர்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக உள்ளது. கட்டமைப்பு ரீதியான பிரச்சனை இங்கு காணப்படுகின்றது. 1996ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட தரவு கட்டமைப்பே எம்மிடம் இருக்கின்றது. இந்த தரவு கட்டமைப்பில் உள்ள அனைத்து தரவுகளும் காலாவதியாக உள்ளன. குறைந்தபட்சம் இந்த தரவு கட்டமைப்பை கட்டமைத்த இன்ஃபர்மேட்டிக்ஸ் என்ற நிறுவனம் புதுப்பிக்கும் செயற்பாட்டை ஏனும் செய்வதில்லை. தொடர்ந்தும் இதனை முன்னெடுத்து செல்லும் இயலுமை இல்லை என்றே அவர்கள் கூறுகின்றனர். இதுவே அடிப்படை பிரச்சனையாகும். இந்த பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டியது அவசியமாகும். தனிப்பட்ட தரவுகள், அதாவது லொகின் என்ற தெரிவேனும் இதில் இல்லை. பெருந்திரளானோரால் லொகின் செய்ய முடியாது. இந்த கட்டமைப்பினூடாகவே தகவல்கள் மாற்றப்படுகின்றன. எனவே கட்டமைப்பை மாற்றியமைக்கும் இயலுமை அது தொடர்பான ரகசிய இலக்கம் மற்றும் கடவுச்சொல்லை வைத்திருப்பவர்களிடமே இருக்கும். உங்களது நிறுவனத்தில் அவ்வாறான ரகசிய இலக்கம் அல்லது கடவுச்சொல் யாரிடம் வழங்கப்பட்டுள்ளது? இந்த கட்டமைப்பிற்குள் உள்நுழைந்து வெளிநபர் ஒருவரால் செயற்பாடுகளை செய்ய முடியாது. தரவு கட்டமைப்புக்கு பொறுப்பாக செயற்படும் அதிகாரியே முழுமையான கட்டமைப்பை நிர்வகிப்பார். தரவு கட்டமைப்பை முறைகேடாக பயன்படுத்திய ஒரு அதிகாரி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஒவ்வொரு அதிகாரிக்கும் யூசர் லாகின் இருக்கின்றது. யூசர் லாகின் நுழைந்தே அனைவரும் கடமையாற்றுகின்றனர். அதற்கமையவே தரவு கட்டமைப்பை பரிசோதித்த சந்தர்ப்பத்தில் 99 பேர் என தெரிய வந்துள்ளது. இது அடிப்படை விடயம். அவராயின் டேட்டா பேஸ் முகாமையாளரால் அனைத்தையும் மாற்ற முடியும் அல்லவா? அந்த டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்டில் ஆரம்பம் முதல் உங்களின் உதவி ஆணையாளர் நாயகமோ அல்லது பிரதி ஆணையாளர் நாயகமோ யாரோ இருந்தார்கள் அல்லவா? ஐசிடியிலிருந்து ஒருவர் வருகை தந்திருந்தார் அல்லவா? அந்த வேலையை செய்வதற்காகவே அவரை இணைத்துக் கொண்டீர்கள். எனவே கட்டமைப்பில் குறைபாடுகள் ஏற்பட்டிருக்குமாயின் அதனை அவர் உடனடியாக நிவர்த்தி செய்திருக்க வேண்டும். யார் கட்டமைப்பில் உள்நுழைந்தார்கள், யார் இதனை மாற்றினார்கள் என்பது தொடர்பான தரவுகளும் அதில் கட்டாயமாக இருந்திருக்கும்.
தரவுகள் இல்லை என கூற முடியாது. ඒ අනුව තමයි ඔය පරීක්ෂණයට අපි තොරතුරු දීලා තියෙන්නේ. ஒருவர் விடுவிக்கப்பட்டுள்ளார் அல்லவா? இவர் இதனை செய்தார் என்பது உறுதிப்படுத்தப்படவில்லையா? இது பாரதூரமான கருத்து அல்லவா? 158 பேருடைய ரகசிய இலக்கம் அல்லது கடவுச்சொல் தற்போது இருக்கின்றதா? அது இனங்காணப்பட்டிருக்குமாயின், அவர் அதனை செய்தார் என அறிந்திருப்பீர்களாயின் அவரை எவ்வாறு விடுவித்து விடுதலை செய்தீர்கள்? அரசாங்கம் எதுவாக இருந்தாலும் அரசாங்கத்துக்கு கிடைக்க வேண்டிய வருமானம் பல வருடங்களாக அற்றுப்போயுள்ளமை எமக்கு கிடைத்துள்ள அறிக்கைகளோடாக அறிந்து கொள்ள முடிகிறது. இறுதி வரை இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளோம். மாதம் ஒன்றுக்கு 4 தொடக்கம் 5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான வருமானத்தை பெற்ற அதிகாரிகளும் இதில் இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. நாடு தொடர்பில் சிந்தித்து பார்க்க வேண்டும். மோசடியாக இந்த தரவுகளை மாற்றிய பாஸ்வேர்ட் உள்ள அதிகாரிகள் இவற்றுக்கு பொறுப்பு கூற வேண்டும். அப்படி இருக்கும் போது விடுவித்து விடுதலை செய்ய முடியாது.